Today we are going to study about daily use sentences. First of all, I am going to like English. Do you like English? Yes, Yes. I like English. I like English. Can you speak English? Can you speak English? Yes, Yes. I can speak English. I can speak English. What are you doing? What are you doing? What are you doing? That means நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். What are you doing? I am listening to the spoken English class. I am listening to class. Next, are you hungry? What is the meaning of hungry? இது அடிக்கடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணக்கூடிய டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்பான். அம்மா பொதுவாக கேட்பாங்க, நம்ம அம்மா என்னையும் கேட்க மாட்டோம். சரியா? உங்களுக்கு பசிக்குதாமான்னு எனக்காக கேட்டுருக்குமான்னு கேட்க மாட்டோம். ஆனா பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பசிக்குதா, சாப்பிடுறியா, தண்ணி குடிக்கிறியா அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்ம அடிக்கடி கேட்போம். ஆர் யூ ஹங்க்ரி? எஸ், ஐ எம் ஹங்க்ரி. நம்ம பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நோ சொல்லுவோம், இல்லைன்னா எஸ் சொல்லுவோம். ஏதாவது ஒரு ஆன்சர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம். எஸ் ஆர் நோ. எனக்கு பசிச்சுச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன்? எஸ், ஐ எம் ஹங்க்ரி. பசிக்கலைன்னா நோ, ஐ எம் நாட் ஹங்க்ரி. ஐ எம் நாட் ஹங்க்ரி. நோ, ஐ எம் நாட் ஹங்க்ரி. நெக்ஸ்ட், டிட் யூ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது. இது டீச்சர்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. டிட் யூ ஈட் பிரேக்ஃபாஸ்ட்? ஏன்னா நிறைய குழந்தைகள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வந்து ஸ்கூல்ல மயங்கி விட்டுருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸ் மாதிரி டீச்சர்ஸ் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. டிட் யூ ஈட் பிரேக்ஃபாஸ்ட்? நிறைய பேர் மயங்கி விழுகிற குழந்தைங்க கூடாம என்ன பண்ணிருப்பாங்க? சாப்பிட மாட்டாங்க, காலையில சாப்பிட மாட்டாங்க. டீயும் பிஸ்கட்டை நினைச்சு சாப்பிட்டுட்டு ஓடியாந்துருப்பாங்க. இல்ல அம்மா அவ்வளவு கம்பல் பண்ணிருப்பாங்க, சாப்பிடாம ஓடியாந்துருப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு மயக்கம் வந்துடும். ஏன்னா நமக்கு கிட்டினஸ் வர்றதுக்கு காரணம் உங்களுடைய ஸ்டேஜ் வர்ற காரணம் நோய் நொடி கிடையாது, சாப்பிடாம வர்றதுதான். உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி மயக்கம் வரும். அப்ப டிட் யூ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு வந்து அடிக்கடி கேட்போம். இது காலையிலனா பிரேக்ஃபாஸ்ட் கேட்கலாம், டிட் யூ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் கேட்கணும். அதுக்கு எஸ் நோன்னு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆமான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். அதே மதிய நேரத்துல என்ன கேட்கணும்? லஞ்ச். டிட் யூ ஈட் லஞ்ச் சொல்லி கேட்கலாம். அப்ப நம்ம ஈட்ன்றத என்ன எப்படி நம்ம சாப்பிட்டு முடிச்சோம் எப்படி சொல்லுவோம்? எஸ், ஐ ஏட் லஞ்ச்னு சொல்லுவோம். பிரேக்ஃபாஸ்ட் எப்படி சொல்லுவோம்? எஸ், ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட். ஏட்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்டு முடிச்சத நம்ம சொல்றத வந்து பார்த்தா ஏட்னு சொல்லுவோம். ஈட்ன்றது பிரசன்ட் டென்ஸ், ஏட்ன்றது பாஸ்ட் டென்ஸ். அப்ப சாப்பிட்டு முடிச்சறத எப்படி சொல்லுவோம்னா ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுவோம். நெக்ஸ்ட், கிளாஸ்க்குள்ள வரும் போல இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் பெரிய ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆனா நம்ம ஒபீடியண்டா இருக்க மாட்டோம். சென்டருக்குள்ள நம்ம பார்க்கலாம், சில குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஃபாலோ பண்றாங்க, சில பேர் ஃபாலோ பண்றது இல்ல. எங்க போனாலும் சரி நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்டுதான் உள்ள வரணும். அப்ப உள்ள வர்றதுக்கு எப்படி கேட்போம்? சில கெட்டிங் சார் சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா மே ஐ கம் இன் சார். மே ஐ கம் இன் சார். ரிப்பீட், மே ஐ கம் இன் சார் ஆர் மேடம். சரியா? சார் இருந்தாங்கன்னா சார் கேட்கணும், மேடம் இருந்தாங்கன்னா டீச்சர் இருந்தாங்கன்னா டீச்சர் சொல்லி கேட்கணும். சரியா? அது வந்து மே ஐ ட்ரிங்க் அப்படின்னா எஸ் யூ மே ட்ரிங்க் சொல்லணும். அடுத்து do you understand அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தை. உனக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? do you understand அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தா என்ன சொல்லுவோம்? yes, I understand. what do you want என்ன அர்த்தம்? உனக்கு என்ன வேணும்? what do you want-னா விருப்பம். உனக்கு விருப்பமானது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப what do you want அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? I want a pen சொல்லலாம், I want a சாக்லேட் சொல்லலாம். நெக்ஸ்ட், வேர் இஸ் யுவர் பேக்? இது நிறைய நேரத்துல ஸ்கூல் போறப்போ நம்ம இந்த வார்த்தை அடிக்கடி பேரண்ட்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. வேர் இஸ் யுவர் பேக்? நம்ம எப்பவுமே ஒரு இடத்துல வச்சு அதே இடத்துல எடுத்தோம்னா நமக்கு கரெக்டா அங்கே கை போகும். ஆனா சிலருக்கு அந்த ஹேபிட் இருக்காது. ஸ்கூல் விட்டு வந்த உடனேயே செப்பல் அப்படி கழட்டி தூக்கி எறியுது. அதை அப்படியே 10 டைவர்ச்சி கொண்டு போய் வெளியில விடுவோம். அதுக்கப்புறம் பேக்கு இப்ப ஒரு பக்கம் கலட்டி அப்படியே ஒரு பக்கம் எடுத்து ஒரே வீசி அதை அப்படியே சுத்திக்கிட்டு சுதர்சன சக்கரமா சுத்திட்டு போய் ஒரு இடத்துல விழுகும். காலையில
கரெக்டா ஸ்கூல் கிளம்புற போது நமக்கு அங்க திடீர்னு வரும், ஆஹா பேக் எங்க விட்டோம், செப்பல் எங்க விட்டோம் சொல்லிட்டு தேடுவோம். அம்மா பேக் எங்க அப்படின்னு. அம்மா கரெக்டா அதை எடுத்து டேபிள் வச்சிருந்தாங்கன்னா the bag is on the table தான் பொது இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு எது வேணும்னா டெய்லி யூஸ் பண்ற வார்த்தைகள் தான் வேணும். ஸோ அதுக்கு தான் இதை நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா do you like English? Do you like English? Yes, I like English. Yes, I like English. Can you speak English? Can you speak English? Yes, I can speak English. Yes, I can speak English. What are you doing? What are you doing? I am listening to the spoken English class. I am listening to the spoken English class. Are you hungry? Are you hungry? Yes, I am hungry. Yes, I am hungry. Did you eat breakfast? Did you eat breakfast? Yes, I ate breakfast. Yes, I ate breakfast. May I come in, sir? May I come in, sir? Yes, please come. Yes, please come. May I drink water? May I drink water? Yes, you may drink water. Yes, you may drink water. Do you understand? Do you understand? Yes, I understand. Yes, I understand. What do you want? What do you want? I want a pen. I want a pen. Where is your bag? Where is your bag? My bag is on the table. My bag is on the table. யாரோ ஒரு ஆள் சொல்றியா? Sama-sama.